கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே விழுதுகளற்ற ஆலமரத்தை அக்கிராம மக்கள் பாதுகாத்து வருகின்றனர். பொள்ளாச்சியை அடுத்த நெகமம் அருகே உள்ளது சின்னேரிபாளையம் கிராமம். இக்கிராமத்துக்கு செல்லும் வழித்தடமான தளிரோடு நெகமம் ரோட்டை இணைக்கும் புறவழிச்சாலையில் ஆலமரம் ஒன்று வளர்ந்துள்ளது. 90 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலமரத்தின் அடியில் ராமர் கோவிலும் அமைந்துள்ளது. பறந்து விரிந்த இந்த ஆலமரத்தின் சிறப்பு இதில் விழுதுகளே இல்லை என்பதுதான். தொன்று தொட்டு மரங்களை தெய்வமாக கருதி வணங்கி வரும் தமிழ் மரபின்படி இந்த மரத்தையும் மக்கள் வணங்கி வருகின்றனர். மரம் சாலை போக்குவரத்துக்கு இடையூறாக வளர்ந்துள்ளது. கனரக வாகனங்கள் செல்ல முடியாது. ஆனால் அதற்காக கிளையை வெட்டவிடவில்லை மக்கள். மாறாக அருகில் உள்ள பட்டா நிலத்தை மாற்றுப்பாதையாக பயன்படுத்தி வருகின்றனர். நீர் வளையத்தில் இருக்கிற ஊர் மக்களை நல்ல முறையை காப்பாத்து. எங்கெங்கேயோ மரத்துகளில வெட்டுறாங்க. இப்ப ரோடு போறதுக்கு வெட்டுறாங்க. மற்றபடி பொதுமக்கள் இதுல டிஸ்டர்ப் எத்தனையோ இது வெட்டுறாங்க. தனியார் வெட்டுது, கவர்மெண்ட் வெட்டுது. எல்லாமே வெட்டுறது ரொம்ப தவறு. இந்த மரம் வெட்டுறக்கோ மற்றபடி இதுக்கோ ஊர் மக்களை நல்லா காப்பாத்துது. இந்த மரம் நல்ல சக்தி உள்ள மரம். ஆலமரம் விழுதுங்கிறது கிடையாது. ஊரை பாதுகாத்துட்டு இருக்குது. ஊர் மக்களும் இதனால நல்லா நன்மை அடைஞ்சிட்டு இருக்கிறவங்க. அந்த மரத்தை யாரும் வெட்டதில்லை. மரத்தை பாதுகாக்க தனது பட்டா நிலத்தில் பாதை அமைக்கவும் ஒப்புக்கொண்டுள்ளார் அதன் உரிமையாளர். வளர்ச்சி பணி என்ற பெயரில் மரங்கள் வெட்டப்பட்டு வருகின்றன. மரம் வெட்டுவதை தடுத்தால் சட்டப்படி நடவடிக்கை என்று கோவை மாநகராட்சி அதிர்ச்சி தீர்மானம் ஒன்றை சமீபத்தில் நிறைவேற்றியது நினைவிருக்கலாம். இதுபோன்றதொரு சூழலில் இடையூறாக இருந்தாலும் வெட்ட மனமின்றி பாதுகாத்து வரும் கிராமவாசிகளை எவ்வளவு பாராட்டினாலும் தகும்.